இல்லடா சுடுகாட்றாத போய் அதகத்ரா அப்படியே ஆமா புறப்படலவா பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, ஆர்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா, பிரியாணி சாப்பிடுறீங்களா, என்னவங்க சாப்பிடுறீங்க? எங்க மாமா கேட்ட போல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுண்டா. கலைவாணி மாமா எல்லாரும் சென்றாயே பட்டப்படிப்பு நல்ல முறையில் படித்து விட்டாயா? மாமா சிறப்பா படிச்சு முடிச்சு கற்பூர புத்தி உள்ளவன் தாயகம் வந்ததாக என் அக்கா நீலாதேவி உரைத்தார். சற்று நேரம் தனிமையில் பேசலாம். என்ன பார்த்து கலைவாணி மாமா பேசுவதற்கு 1000 வார்த்தைகள் உண்டு. 1000 வார்த்தைகள். உன்னை பார்த்தவுடன் என் மனமானது எப்படி யாரு தேகநாமி அம்மா கலைவாணி உன்னை பார்த்தவுடன் என் மனமானது எப்படி தெரியுமா இருக்கிறது? மூன்றாம் பிரபு என்ற உள்ளத்தை ஆப்பிள் போன்ற கல்ல மாதுளை கொண்டு சக்க சம்பந்தங்கள் போன்ற என்ன முட்டை இது போல அழகா பார்த்ததே மாமா என்ன பேசுறீங்க? ஒன்றுமே புரியவில்லை. மாமா கண்டா உன்னை
கண்ணனை காண கம்மனை தேடவா கவியால் மலர் சூட கவிஞனை அழைக்கவா கருங்கூட்ட அலையோடு துள்ளும் இதழெங்கும் கண்டேவா கோவிலில் கேட்பது காதலா மாமா நீங்களே தூக்கி வளர்த்து இப்படிலாம் பேசலாமா மாமா காதல் முரண்பேன் அப்படியா காதல் பத்தி நீங்க பேசாதீங்க உங்களுக்காக யாராச்சும் காத்திருப்பாங்க அவங்கள காதலிங்க போங்க தலைவாணி என்ன வாதத்திற்கு வருதுண்டு வாதத்திற்கு வருது கட்டி அரவணைத்து ஒரே ஒரு முத்தத்தை கொடுக்க முடியாது உண்மையாக தலைவாணி நட்சத்திரம் போல் பல உறவுகள் இருந்தாலும் நிலைமை போல் எப்படி இடிச்சிட்டு போறாடு முச்சிரையா அழகு நீதானே வண்ண மையிலா உனக்கும் எனக்கும் என்ன பொருத்தம் ஒன்னே சேர்ந்தா கடற வைக்கிறே சபை கட்டையா முட்டால சாஞ்சி முட்ட வாழ பட்டையா இடிச்சிட்டு போறாடு முச்சிரையா அழகு நீதானே வண்ண மையிலா உனக்கும் எனக்கும் என்ன பொருத்தம் ஒன்னே சேர்ந்தா இடிச்சிட்டு போறாடு நல்லா இருப்பியலா மாமன் மரியாதை கொடுத்தேன்
மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று எதுவும் இல்லை குழப்பம் தீரவில்லை கணக்கை முடித்து விட்டு ஒரு கவலை பறந்ததடா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது அழுது லாபம் என்று அவன் ஆட்சி நடக்கின்றது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று காற்று மனம் இருந்தால் கவலை மறந்துவிடும் காற்று மனம் இருந்தால் கவலை மறந்துவிடும் காற்று மனம் இருந்தால் கவலை மறந்துவிடும் கூட்டம் திறந்து விட்டால் அந்த குருவி பறந்துவிடும் காலில் விலங்கிட்டோம் கடமை என அழைத்தோம் நாலு விலங்குகளில் தினம் நாட்டியமாடுகின்ற மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று அவன் வாழ்வு நிலைக்கும் என்று எங்குதான் இருக்கிறாயோ இந்த பாவையை பெற்றெடுத்து விட்டு எங்கு பார்த்தாயா? யாரிடத்தில் தஞ்சம் அடைந்திருக்கிறான்? இரு பார்வை தெரியாத குருட்டு பையன் அடிக்கிறான். அவனுக்கே கண்ணு தெரியாது அங்க போய் தஞ்சாந்துக்கிறான் அவனும் ஊருக்கு தேடி பண்ணா தலைவாணி மாமா என்ன காரணம் என்னை காப்பாத்துங்க மாமா, என்னை காப்பாத்துங்க. ஊருக்கு தேடி விக்ரம தரத்தி கொண்டே வராரு மாமா. விக்ரமனா ஆமா என் பெயர் சொல்ல அருகதையற்ற தருதல பயணி தாயார் தந்தையார் எந்த நாட்டைச் சேர்ந்தவன் பஞ்ச பரதேசி நீ என் பெயரை உச்சரிக்கிறாய் எனக்கு தாய் தந்தை யாரும் கிடையாதுதான் ஏய். யாரும் தெரியாதுதான் இருந்தாலும் என்னை எடுத்து வளர்த்தது யாரு யார்? இந்நாட்டு மன்னர் கவியரசு மாமா தானே மதிகட்ட மடையா எந்த ஒரு குழந்தையும் தெருவீதியில் அனாதையாக இருந்தால் இந்நாட்டு மன்னன் எடுத்து வளர்த்து ஆளாக்குவது கடமை கடமையிலிருந்து ஒருபோதும் தவறாமல் உன்னை எடுத்து வளர்த்து ஆகிறார் அதற்காக கலைவாணி எதுக்கு துரத்தின்னு வர என் அக்கா மகன் எனக்கு முழு உரிமை உண்டு உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கு அவ்வளவு உரிமை எனக்கு இருக்கு உரிமை பத்தி பேசுறாங்க
ஆமா அவனுக்கு உரிமை இருக்குது உனக்கு உரிமை இருக்குது உனக்கு எப்படி உரிமை? பேசி தீர்த்துங்க சரி பேசி தீர்க்காத இங்க ஒரு 10 பேர் அவங்க ஒரு 10 பேர் அடிச்சுக்கின்னு போட்டு அடிச்சுன்னு போய் அவருக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணி என்ன வேலை தரான் வேண்டாம் பாரு 2 குவார்டர் மேட்டர் முடிச்சிடும் பாரு கோட்டல ஒரே ஒரு வார்த்தை பாரு இப்போ சரி இது எப்படி சுமூகமா முடியும் பாரு நீ ஏன் என் நண்பனாக இருக்க? ஆமா சரி ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் 12 மாதம் ஒரு வருடம் 12 மாசம் ஒரு வருஷத்துக்கு தம்பி உனக்கு உரிமை இருக்குதா நீ 5 மாசம் வச்சுக்கப்பா உனக்கு உரிமை இருக்குதா நீ 5 மாசம் வச்சுக்கப்பா சரி 12 மாதத்தில் 10 மாதம் ஒரு வருடம் ஈஸி இருப்பது 7 மாதம் நான் வச்சிரேன் அதான பாத்து எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பேன் நான் காதலிக்க மாற்றானுக்கு விட்டுக் இப்ப கொடுப்பேன் நீங்களே அடிச்சீங்க போங்கடா திருமணம் பிடிவாதம் வேண்டாம் தூக்குறா காட்டியா பயலே பஞ்ச பரதேசி என்னை ஓங்குகிறாயா அடிப்படை என்ன செய்கிறது தாயார் தந்தையார் நீ ஒரு நாட்டு கற்பை கூட காப்பாற்ற முடியாத பாவியாகி விட்டேனே ஒரு பெண்ணின் கற்பை கூட காப்பாற்ற முடியாத பாவியாகி விட்டேனே இந்த பாவி எதற்காக உயிரோடு இருக்க வேண்டும் இறைவா என்னை எதற்காக படைக்க வேண்டாண்டவா இறைவா ஏன் படைத்தாய் இரு விழிகளும் பறித்து கொண்டாய் பொல்லாத உலகத்திலே என்னை போராட வைத்து விட்டாய் இறைவா ஏன் படைத்தாய் கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுப்பவர் அங்கே அலைக்கடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் கடல் தான் எங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை ஓ இறைவா ஏன் படைத்தார் இரு விழிகளும் பறித்து கொண்டார் பொல்லாத உலகத்திலே என்னை போராட வைத்து விட்டாய் இறைவா ஏன் படைத்தார் கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரும் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரும் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரும் ஒரு ஜான் உயிரை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் ஊரார் நினைப்பது சுலபம் ஓ இறைவா ஏன் படைத்தாய் இரு விழிகளும் பறித்து கொண்டாய் பொல்லாத உலகத்திலே என்னை போராட